அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி 5 ராசிகளுக்கான விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு கன்னி ராசி, கன்னி லக்னம் ரெண்டுத்துக்கும் உண்டான இரு ஆதிபத்திய பலன்கள்ல எந்த பலன்களை முதல்ல செய்ய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ கன்னி ராசி, கன்னி லக்னம் சொல்லியாச்சு. அப்போ ரெண்டுத்துக்கும் இதுக்கு உண்டான ஓனர் யாருன்னா புதன். இப்போ 1க்கும் 10க்கும் உடைய ஒரே ஆளு யாருன்னா புதன். அப்போ ஜாதகரையும் தொழிலையும் பிரித்து பார்க்க முடியாது. ஜாதகரோட மைண்ட் செட்டில் எப்பயுமே ஒரு தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இந்த ஜாதகர் எதை அனுபவிக்க போறாரு? 1ஆம் இடத்தை அனுபவிக்க போறாரா, 10ஆம் இடத்தை அனுபவிக்க போறாரா? 1 ஆக்டிவேட் பண்ண போதா, 10 ஆக்டிவேட் பண்ண போதா? சேம் அதே கான்செப்ட். 1க்கு 1 3 5 7 11க்கு இருந்தது, அதுல புதன் இருந்ததுன்னா இது 1 ஹோல்ட் பண்ண போகுது. 10ஆம் இடத்துக்கு 1 3 5 7 11 இருந்ததுன்னா 10 ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ இதுதான் இங்க கான்செப்ட், லாஜிக் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளால எடுக்க முடியும். நான் ஒரு 10 பாயிண்ட் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நீங்க காரகத்துவத்தையும் பாகவத்துவத்தையும் நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க 100 பாயிண்ட் சொல்லலாம். இங்க லாஜிக் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 6 ராசி லக்னத்துக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்கும். அடுத்த 6 ராசி லக்னத்துக்கு ஒரு ஈஸியா இருக்கும். பிகாஸ் இதுதான் நாங்க ரிப்பீட் ஆக போகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ஆக்டிவேட் பண்ணால் 10 விட்டுரும், 10 ஆக்டிவேட் பண்ணால் 1 விட்டுரும். லாஜிக் இதுதான். சரிங்களா? எனக்கு பரிகாரம் சொல்லுங்க, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தூக்கம் வரல எனக்கு அப்படின்னு தனக்குன்னு பரிகாரம் கேட்டால் அந்த லக்னத்துக்கு மட்டும்தான் பரிகாரம் சொல்லணும். 1க்கு பரிகாரம் சொல்லும் போது 10க்கு பரிகாரம் சொல்லக்கூடாது. 10ஆம் இடத்துக்கு பரிகாரம் சொல்லும் போது லக்னத்துக்கு பரிகாரம் சொல்லக்கூடாது. ரெண்டுமே இந்த புதன் ஹோல்ட் பண்ணாது, எதையாவது 1 மட்டும்தான் ஹோல்ட் பண்ணும். ஸோ பரிகாரம் சொல்லும் போது இந்த கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா பரிகாரம் சொல்லுங்க. பரிகாரம் பழிக்காம போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. எதை ஹோல்ட் பண்ணுதோ அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க, இல்ல அவர் எதை கேட்கிறாரோ அதுக்கு மட்டும் பரிகாரம் சொல்லுங்க. ரெண்டையும் மர்ஜ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ லக்னத்துக்கு கேட்கும் போது திசா புத்திகள் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பரிகாரம் சொல்லுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பரிகாரம் சொல்றது பெருசு இல்லை, சொல்ற பரிகாரம் பழிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுலதான் நம்ம தனிச்சு தெரியும். சரிங்களா? அப்போ 1க்கும் 10க்கும் உடையவர் புதன் ஆயிட்டாரு. அப்ப தொழில் செய்யும்ன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகத்துக்கு. அப்படியே தொழில் அமைஞ்சாலும் திருப்தி இருக்காது. சேம் 1 ஆக்டிவேட் பண்ணா 10 விட்டுற போது 10க்கு திருப்தி இருக்காது, 10 ஆக்டிவேட் பண்ணா 1க்கு திருப்தி இருக்காது. ஸோ ஜாதகருக்கு ஜீவன குறை இருக்காது. ஏதாவது ஒரு 1 10 ரெண்டுமே இன்டர் கனெக்ட் தானே. ஸோ கண்டிப்பா ஜாதகருக்கு லைஃப் டைம் ஃபுல்லா ஜீவன குறை இருக்காது. எப்படியாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று இதுல வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ பிறந்தவுடன் ஒரு கர்மம் செய்வார்கள். நான் கன்னி ராசி, கன்னி லக்னமா இருந்தா நான் பிறந்த உடனே எங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க, பிறந்தவுடன் கர்மம் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். சப்போஸ் அப்படி இல்லைன்னா வயிற்றுல இருக்கும்போது அந்த ஒரு ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்கு. சரிங்களா? ஜாதகருக்கு தொழில் செய்யும் எண்ணம் உண்டு. குடும்பத்துல ஒரு நல்ல மரியாதை இருக்கும். பிற்பகுதி தொழில் நல்லாவே அமையும். ஊரில் பெரிய மனிதராக வலம் வருவார். அன்னதானம், ட்ரஸ்ட் இதுலலாம் நிறைய ஈடுபாடு இருக்கும். கண்டிப்பா பிற்பகுதியில சொத்துக்கள் அமையும். இப்ப கன்னி ராசி, கன்னி லக்னம் என்னதான் புலம்புனாலும் ஆஃப்டர் 35க்கு மேல அந்த திசா புத்திகளை பார்த்து சூப்பர்பா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? அடுத்து 2க்கும் 9க்கும் உடையவர் சுக்கிரன். அப்ப சுக்கிரன் இங்க பேசும்போது ஜாதகருக்கு வாக்குபலம் உண்டு. ஏன்னா 2யும் 9யும் கனெக்ட் பண்ணது இல்லைங்களா? வாக்குபலம் உண்டு, பேச்சால் வருமானம், தந்தை தொழில் செய்யலாமானா செய்யலாம். பிகாஸ் அங்க வரவு ஸ்தானமா வரப்போகுது. ஸோ தந்தை வழியில் வரவு உண்டு. குடும்பம் அமைந்த பின்பு நன்கு வளர்ச்சி உண்டு. லைக் அது எப்போ வளர்ச்சி உண்டு அப்படின்னா 2 9 கனெக்ட் பண்ணி வச்சு அப்போ குடும்பம் அமைஞ்ச உடனே 2 வருஷத்துல வளர்ச்சி இருக்க போகுது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா 9 வருஷத்துல வளர்ச்சி இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த கிரகம் 9 ஆக்டிவேட் பண்ணா 9 இயர்ஸ்ன்னு சொல்லுங்க, 2 ஆக்டிவேட் பண்ணுச்சுன்னா 2 வருஷம் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ குடும்ப வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. அது எப்பன்றதுக்காக மேல சொன்ன ரூல ஒரு தடவை கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. இப்போ 9ஆம் இடம் வெளிநாடு, வெளி மாநிலம் நமக்கே தெரியும். அப்ப அது மூலியமா வருமானம் உண்டு. கோயில் அறநிலைத்துறையில ட்ரஸ்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. அடுத்து 3 8க்கு உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் டெஃபினட்டா இஎன்டி ப்ராப்ளம் உண்டு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு உண்டு அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்ஐசி, இன்சூரன்ஸ், சுரங்க தொழில், பாலிசி இது எல்லாத்துலயுமே நல்ல வருமானம் உண்டு. அதே மாதிரி அவமானமும் உண்டு. சகோதரனுடன் பிரிவினை உண்டு. சீட்டு போட்டாலும் நடத்தினாலும் ப்ராப்ளம் உண்டு. தேவையில்லாத கெட்ட பேரும் உண்டு. ஸோ சகோதரருக்கு விபத்து உண்டு. இங்க 3 8 தான் நம்ம கனெக்ட் பண்றோம். செவ்வாய் ஆகி போச்சு. அப்ப செவ்வாய்ன்றப்ப என்னெல்லாம் சொல்லுவோம், உயர் ரத்த அழுத்த குறைபாடு, லோ பிபி, சொத்துக்கள், உடன்பிறப்பு இது எல்லாமே ப்ராப்ளம் தான். ஸோ 8ஆம் இடம்ன்றது தீ விபத்தை சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ அங்க 3 கனெக்ட். 3ஆம் இடம் வந்து உபாயில் குறைபாடு. ஸோ ஜாதகருக்கு தீ விபத்து வரக்கூடும். இது எப்ப சொல்லணும்? செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ 3ஆம் இடம் தான் விரல். இப்போ விரல்களில் தீ காயம் படும் அப்படின்றது இன்னமும் அக்யூரஸியா நம்மளால சொல்ல முடியும். சொல்லி பாருங்க, டெஃபினட்டா கிளைண்ட் ஆமான்னு தான் சொல்லுவாரு.
இதுவே சாயா நாடிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுவை வச்சு ஒரு நம்ம ஜோதிடம் பார்ப்போம். அதுல எல்லாம் சார் போன வாரம் தான் அடிபட்டுச்சு, இல்லை 3 நாளைக்கு முன்னாடி தான் சார் அடிபட்டுச்சான்னு கேட்கும்போது இன்னமும் பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. அதில் தான் நம்மளோட தனித்துவமாக இருக்கும். சரிங்களா? இப்போ 3ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டுமே மாற்றத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ இருக்கிற இடத்துல இருந்து மாறணும். அப்போ வீடு மாறலாம். 3ஆம் இடம் தான் ஆவணம், சொத்துக்கள், எழுத்து இதெல்லாமே. அப்போ அது தொலைறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இஃப் நாட் எனக்கு எதுவுமே தொலைல சார் அப்படின்னா அடமானம் வச்சிருக்க போறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஆவணங்களுக்கான கோர்ட்டு கேஸும் அம்பு வழக்கு உண்டு. 3 8 திசை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சப்போஸ் யங் ஏஜ்ல வந்தது அப்படின்னா தேவையில்லாத அபியூஸ் நடக்கும். சைல்டு அபியூஸ், பாய் அபியூஸ், விமன் அபியூஸ், இந்த மாதிரி ஜென்ரலா அபியூஸ்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணா போதும். ஸோ இது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே தான் சேம். காதல் தோல்வி உண்டு. ஸோ 3ஆம் இடம் முயற்சி, 8ஆம் இடம் அவமானம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முன்னாடி அவமானப்பட்டாலும் பின்னாடி அது குட்டாக தான் மாறும். ஸோ இங்கே இயர்லி ஸ்டேஜில் செவ்வாதசை, செவ்வாபுத்தி, செவ்வா அந்தரம், கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு வரும்போது தான் அந்த அபியூஸ்ன வார்த்தையை யூஸ் பண்ணணும். சப்போஸ் பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் அபியூஸா ஏஜை பேஸ் பண்ணி நம்ம மாற்றி சொல்ல போகிறோம், அவ்வளோதான் இங்கே ஈஸி. ஸோ 3ஆம் இடம் ஆபரணம். அப்போ 8ஆம் இடம் தொலைக்கிறது. அப்போ ஆபரணம் தொலையும். அப்படி இல்லைன்னா வச்ச நகையை மீட்க முடியாமல் வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ 12ஆம் இடம் தொடர்பு கொண்டா மட்டும் இது வந்து தொலையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். சப்போஸ் 12ஆம் இடம் தொடர்பு கொள்ளலை அப்படின்னா சார் வீட்டில் ஏதாவது நகை இருக்கா இல்லை பேங்க்ல படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாலே முடிஞ்சது. சரிங்களா? ஸோ அடுத்து சொத்துக்கள்ல ப்ராப்ளம் உண்டு. அதே போல பராமரிக்க முடியாத சொத்தும் உண்டு இருக்கும். ஆனா அதுல போய் நம்ம போய் நின்றா கூடவே 10 பங்காளிங்க சுத்தி வருவாங்க. என்ன 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 அப்படி எடுத்துட்டு போற மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஸோ சொத்து இருக்கும், அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மீனிங். சரிங்களா? சொத்து இருக்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கு ஒரு பரம்பரையா ஒரு சொத்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீ விபத்து நடந்திருக்கும். சொல்லி பாருங்க, கண்டிப்பா அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இங்க தீ விபத்து நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா? ஸோ 8ஆம் இடம் தீ விபத்து பற்றி சொல்ல போது 3 8 கனெக்ட் ஆக போகுது. இந்த இடத்துல கோச்சார சந்திரன் அப்படியே கடந்து போகும்போது இந்த வார்த்தையை சொல்லுங்க, செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் திதி சூனியம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கோச்சார சந்திரன் எல்லாம் விட்டுட்டு சொல்லுங்க, டபுள் கன்ஃபார்ம் ஆகும். லேடிஸா இருந்தது அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அடுத்து 4க்கும் 7க்கும் உடையவர் குரு. பிறந்த இடத்துல ஒரு சொத்து ப்ராப்ளம் உண்டு. ஏன்னா அது பாதகாதிபதியா வந்துருவாரு இல்லைங்களா? கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடம். ஸோ அந்த கிரகம் 4 ஹோல்ட் பண்ணா அம்மா கூட இருப்பாங்க, 7 ஹோல்ட் பண்ணா கணவன் மனைவி கூட இருப்பாங்க. 4 ஹோல்ட் பண்ணும்போது 7 விட்டுரும், 7 ஹோல்ட் பண்ணும்போது 4 விட்டுரும். அப்ப அம்மாவா மனைவியா அப்படின்ற, அம்மாவா கணவனா அப்படின்ற மாதிரிதான் இங்க கான்செப்டை கொண்டு போகும். சரிங்களா? ஸோ பேரண்டோட ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க மாட்டாங்க. எனக்கு கணவன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க, மனைவி தான் முக்கியம்னு போயிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் கூட பேச்சுவார்த்தை கூட இல்லாத அளவுக்கு பிரிவினை ஏற்படும். சரிங்களா? ஸோ இந்த 4க்கும் 7க்கும் உடையவர் தான் நம்ம குரு. அப்போ உங்களோட மனைவியோ கணவனோ யார் மூலியமா அமையும்னா தாய் வழி மூலமாக அமையும். அதுவே தாய்க்கு பிரச்சனையாகவும் மாறும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ 7ஆம் இடம் இது இங்க ஒரு பாதகத்தை சொல்லக்கூடிய இடம் இல்லையா? ஸோ அப்போ கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆக்டிவேட் பண்றது கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா 4க்கு 7க்கு கரெக்ட் ஆயிடுச்சு சார், கண்டிப்பா நீங்க சொத்து வாங்குவீங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல சொத்து உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுங்க. எங்க சார் சொத்து இல்லை அப்படின்னா நீங்க இனிமே வாங்கினீங்கன்னா உங்க மனைவி பேர்ல தான் சார் சொத்து வாங்குவீங்க. ஸோ இப்போ சொத்துன்றது உண்டு, அது யார் பேர்ல உண்டு? கலத்திரத்தின் பேர்ல உண்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 7ஆம் இடம் ஆக்சிடென்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 4க்கும் 7க்கும் ஏதாவது ஒண்ணுதான் ஹோல்ட் பண்ணும், ரெண்டுமே ஹோல்ட் பண்ணாது. ஸோ கூட்டு தொழில் செய்தால் சொத்துக்கள் பறிமுதல் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஆக்டிவேட் பண்ணா கூட்டு தொழில் காசு வந்துடும். 7 ஆக்டிவேட் பண்ணுச்சுன்னா கூட்டு தொழில பிரச்சனையா எல்லாமே எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் அந்த கூட்டு தொழில் நஷ்டம் தான். 4 ஆக்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இங்க குரு 4க்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்க சொத்து போகாது, கையை விட்டு போகாது, கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்ல போறோம். 7 சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சார் வேற வேலை இருந்தா போய் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இவங்க தான் அந்த படிக்கும்போது திருமண பேச்சு எல்லாமே வரும். இந்த ஜாதகர் கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு, ஏன்னா 4க்கும் 7க்கும் முடியும் ஒரே இடம் இல்லைங்களா? 4ஆம் இடம் படிப்பு, 7ஆம் இடம் கல்யாணம். ஸோ படிக்கும் போதே மேரேஜ் ஆகுறது, லவ் மேரேஜ் படிக்கும் போதே லவ் மேரேஜ் பண்றது, இது எல்லாமே இந்த கேட்டகரிஸ்ல தான் வரும். ஏன்னா 4 மேலையும் கனெக்ட் பண்ணும்போது இதுதான் இங்க நடக்கிற மாதிரி பிராப்தம் இருக்கும். ஹோல்டிங் கெப்பாசிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும், எதை ஹோல்ட் பண்ணுதோ அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்ல போறோம். கணவன் அல்லது மனைவி அமைந்த பின்பு சொத்துக்கள் அமையும். சிலருக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொத்து நிறைய சேரும், சிலருக்கு சொத்தே போயிடும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து சொல்லணும். 7ஆம் இடம் கூட்டு தொழிலாகாது, இதை தாராளமாக நீங்கள் சொல்லலாம், இல்லை எந்த டவுட்டுமே இருக்காது. அடுத்து 5க்கும் 6க்கும் முடிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. ஓகே, குலதெய்வம் கும்புறதுல குழப்பம் இருக்கும். இந்த தெய்வமா அந்த தெய்வமான ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். குலதெய்வத்துக்கு ஒரு கடன் உண்டு.
ஏதாவது எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நேர்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த குலதெய்வ கடனை சரிவர அவங்களால முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ தாய்மை அடைய தர பிகாஸ் 5க்கும் 6 சனி இல்லைங்களா. ஸோ அது பெருசாக ஒன்றும் உடனே கல்யாணமான உடனே இல்லை, அவங்க நினைச்ச நேரத்தில் அந்த குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகம் இந்த அமைப்பு சொல்லுது. ஸோ லேட் பேபிக்கான நிறைய சான்சஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, சிம்பிள், குலதெய்வத்துக்கு ஒரு நேர்த்திக்கடன் வைங்க சார், குழந்தை பிறந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லாஜிக் சொன்னால் போதும். அப்போ 6ஆம் இடத்தை பற்றி பேசும்போது அவருக்கும் இங்கே சனி தான். ஸோ படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கும், குழந்தைக்கு ஒரு தொழில் உண்டு, குழந்தைகளுக்கு ஒரு நோய் உண்டு, குழந்தைக்கு கடன் உண்டு, குழந்தைக்கு எதிரிகள் உண்டு. அப்போ எல்லாமே குழந்தை, ஏன்னா 5க்கும் 6க்கும் அவர் தான். ஸோ அப்போ ஒரே ஓனர்னால குழந்தைக்கு பாசிட்டிவும் சொல்ல போகிறோம், நெகட்டிவும் சொல்ல போகிறோம். ஸோ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று வந்துடும், சரிங்களா. ஒன்று பிறந்த உடனே ஏதாவது ப்ராப்ளம், அது வந்து இன்னமும் அந்த சனி 6, 8 கனெக்ட் பண்ணும்போது நமக்கு சூப்பராக எடுக்க முடியும். ஸோ குழந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு, இது நிறைய கடன் இருக்கும், காதல், நிறைய சொத்து இருந்தாலும் அனுபவிக்கும் தடை, ஸோ காதல் பண்ணாலும் லவ் ஃபெயிலியர். ஏன்னா 5க்கும் 6க்கும் முடியவர் சனி. அங்கே வந்து சனியும் புதன் சேர்க்கையினாலே ஜென்ரலாகவே ஒரு ஏமாற்றம் இல்லை ஏமாற்றுறது, 2 விஷயத்தை தான் சொல்லும். ஒன்று ஏமாறணும், இல்லை ஏமாற்றணும். ஸோ இங்கே வந்து சப்போஸ் புதனோட டிகிரி அதிகமாக இருந்தது, சனியோட டிகிரி பகை முறையில் கம்மியாக இருந்தது அப்படின்னா இங்கே புதன் தான் ஜெயிக்கும், அப்போ லக்னம் தான் ஜெயிக்கும், ஆப்போசிட் பார்ட்டி தோற்றுரும். இப்போ சனியோட டிகிரி அதிகமாக இருந்து புதனோட டிகிரி கம்மியாக இருந்தது அப்படின்னா இங்கே 5க்கு 6 பாவம் ஆப்போசிட் பார்ட்டி தான் ஜெயிப்பாங்க, நம்ம ஆள் தோற்று போயிடுவார். ஸோ இங்கே இப்படி தான் நம்ம வந்து பகை முறையில் நம்ம எடுக்கணும். ஸோ தாய்மாமனுக்கு நோய் உண்டு, தாய்மாமனுக்கு கடன் உண்டு அப்படின்ற மாதிரி அந்த 5ஆம் இடத்துக்கு என்ன லாஜிக் அது எல்லாமே இங்கே போட்டோம்னா இங்கே பர்ஃபெக்டாக பாயிண்ட்ஸ் வரும் நமக்கு.